காலை மணி 5. விடியற்காலை பறவைகளின் குரலும் குளிர்ந்த காற்றும் நிறைந்த எங்கள் சிறிய வீடு. 10 வருடங்களுக்கு முன் என்னை மணந்து கொண்டு வந்த இந்த மனிதர் இன்றும் என்னை அதே பைத்தியக்கார அன்போடு பார்த்து கொள்கிறார். எங்களுக்கு 2 குட்டி ராஜாக்கள். அவர்கள்தான் எங்கள் உலகம். கணவர் பெயர் முருகன், நான் ஹரிணி. எங்கள் காதல் கதை சாதாரணமானது கிடையாது. பார்த்த நாளிலிருந்து இந்த மனிதர் என்னை விட்டு பிரிந்து ஒரு நாள் கூட இருக்க மாட்டார். அவர் வெளியூர் வேலைக்குச் சென்றதில்லை, உள்ளூரில்தான் எங்காவது கூலி வேலைக்கு போவார். எங்கள் வாழ்க்கை எளிமையானது, ஆனால் மகிழ்ச்சியானது. எங்களுக்குள் இருக்கும் அன்பு கடந்த 10 வருடங்களாக குறையவே இல்லை. மாறாக ஒவ்வொரு நாளும் புதிதாக பூக்கும் ஒரு மலர் போல. இரவில் அவர் இல்லாமல் என்னால் தூங்கவே முடியாது. அவரும் அப்படித்தான். ஒரு நாள் கூட என்னை விட்டு தனியாக படுத்ததில்லை. எங்கள் திருமண வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராது என்று நினைத்து பெருமிதம் கொண்டிருந்தேன். குடும்பமாக நாங்கள் ஒரு சிறிய கோட்டை போல இருந்தோம். பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பும் வருங்காலமும் கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் ஒரே குறிக்கோள். நான் பக்கத்து பண்ணை வீட்டில் வேலைக்கு போவேன். முருகன் வந்த வேலையாக பார்த்து எங்கள் சிறு குடும்பத்தை காப்பாற்றி வந்தார். ஆனால் எங்கள் அன்புக்கு ஒரு சோதனை வந்தது. ஒரு நாள் எனக்கு உடல் மிகவும் சோர்வாக இருந்தது. வேலையின் களைப்பும் வீட்டு வேலைகளின் சுமையும் என்னை வாட்டின. இன்று எனக்கு ஓய்வு தேவை, நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டாம் என்று முருகனிடம் பணிவாக கேட்டேன். ஆனால் அவரோ தன் ஆசையை அடக்க முடியாமல் அன்று இரவு முழுவதும் என்னை தூங்கவிடவில்லை. எனக்கு விருப்பம் இல்லாவிட்டாலும் கணவரின் ஆசையை நிறைவேற்றும் கடமை இருப்பதாக உணர்ந்தேன். அவர் மோசமானவர் இல்லை, ஆனால் அந்த நேரத்தில் என்னை விட தனது ஆசைதான் முக்கியம் என்று நினைத்தார். நான் மெலனமாக இருந்தேன். என் மனதிற்குள் ஒரு குறை இருந்தாலும் அதை வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை. நாங்கள் ஏழைகள், அதை நான் உணர்கிறேன். ஆனால் ஏழ்மை எங்கள் அன்பை குறைக்கவில்லை. முருகன் தினக்கூலி வேலைக்கு போவார். வரும் பணத்தில் வீட்டுத் தேவைகளை பார்த்து கொள்வார். மிச்ச பணத்தை மட்டும் எங்கேயோ செலவு செய்து விடுவார். சேமிப்பு என்றால் அவருக்கு அலர்ஜி. அதனால்தான் நான் பிள்ளைகளின் பள்ளி செலவுக்காக பண்ணை வீட்டில் உழைத்தேன். என் பிள்ளைகள் எங்களைப் போல வாழ்க்கையில் கஷ்டப்படக்கூடாது. அதற்காக பகலும் இரவும் பாராமல் உழைக்கிறேன். பண்ணை வீட்டுக்காரர் சிறு தொகையை கொடுப்பார். அதை வைத்து நான் அவர்களை நல்ல பள்ளியில் சேர்த்து படிக்க வைத்தேன். இப்படியே நாட்கள் நகர்ந்து கொண்டிருந்தன. எங்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கையில் இனியும் ஒரு புயல் வருமா என்று நான் அறியேன். திடீரென்று ஒரு நாள் என் தங்கை அர்ச்சனாவுக்கு திருமணம் முடிந்து சில மாதங்கள் கழித்து அவளையும் அவள் கணவர் மணியையும் எங்கள் வீட்டுக்கு விருந்துக்கு அழைத்தோம். எங்கள் சிறிய வீடு அவர்கள் வருகையால் மகிழ்ச்சியில் பூரித்தது. அர்ச்சனா மிகவும் அழகாக இருந்தாள். அவள் கணவர் மணி ஒரு நல்ல இளைஞர். இரவு முறைப்படி அவர்களை ஒரு தனி அறையில் உறங்க வைத்தோம். நான் முருகனுக்கு பக்கத்தில் படுத்துக்கொண்டேன். பழக்கத்திற்கு மாறாக முருகன் அன்று என்னோடு மகிழ்ச்சியாக இருக்க விரும்பினார். இன்று வேண்டாம், அவர்கள் வந்திருக்கிறார்கள், அவர்கள் சென்ற பிறகு நாம் பார்த்து கொள்ளலாம் என்று நான் மென்மையாகச் சொன்னேன். ஆனால் அவரோ பிடிவாதம் பிடித்தார். எனக்கு வேண்டும் என்று வற்புறுத்தினார். இரவு முழுவதும் அவரது பிடிவாதத்துக்கும் என் மறுப்பிற்கும் இடையே ஒரு போராட்டம் நடந்தது. நான் எவ்வளவோ சமாதானம் செய்தேன், ஆனால் அவர் கேட்கவில்லை. விடிய விடிய அப்படியே கழிந்தது. என் மனதில் ஒரு பாரம் இருந்தது. இது எப்படியோ இந்த விருந்து நாளில் நடந்துவிட்டதே என்று வருத்தப்பட்டேன். விடிந்ததும் நான் எப்போதும் போல அதிகாலையில் எழுந்து வீட்டு வேலைகளை பார்த்தேன். முருகன் அருகில் தூங்கிக் கொண்டிருந்தார். நான் தங்கையை எழுப்ப அவள் அறைக்குச் சென்றேன். கதவை தட்டினேன். அர்ச்சனா கதவை திறந்து என் முகத்தை பார்க்காமல் வேகமாக வெளியில் வந்தாள். அவள் முகத்தில் ஒரு பதற்றம். நான் அவளிடம் காஃபி கொடுத்து இரவு சுகமா என்று அக்கறையுடன் கேட்டேன். அவள் காஃபியை வாங்கிக் கொண்டு மாமா மாதிரி இல்லை என்றாள். அந்த ஒற்றை வார்த்தை என் உடலை நடுங்க வைத்தது. அவளுக்கு என்ன தெரியும்? இரவு நடந்த எங்கள் சண்டையை அவள் கேட்டிருக்கிறாளா? என் மனதில் கேள்விகள் அடுக்கடுக்காக எழுந்தன. நான் அவளிடம் மீண்டும் மீண்டும் கேட்டேன், ஏன் அப்படி சொல்லுறே? ஏதாவது பிரச்சனையா? ஆனால் அர்ச்சனா அதற்கு மேல் ஒன்றும் சொல்லவில்லை. ஒண்ணுமில்லை அக்கா என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தாள். அந்த நேரத்தில் எனக்கு ஒரு சந்தேகம். ஒருவேளை அவள் கணவர் மணி அவளிடம் முறையற்ற முறையில் நடந்து கொண்டாரா?
அல்லது என் முருகனின் துருதுருப்பான குணம் அவளுக்கு பிடித்துவிட்டதா? என் மனசு குழம்பியது. என் குடும்பத்தை பற்றியே நான் இவ்வளவு கவலையாக இருந்ததில்லை. நான் சமாதானமாக இருக்க முயன்றேன். பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பி வைத்தேன். எனக்குள் எரிமலையை மூடி பண்ணை வீட்டு வேலைக்கு கிளம்பினேன். வழியில் என் தங்கையின் அந்த வார்த்தை மனதில் ஒலித்துக் கொண்டே இருந்தது. அவள் என்ன சொல்ல நினைத்தாள்? ஏன் அப்படி பதில் சொன்னாள்? அந்த கேள்விகள் என்னை வேதனைப்படுத்தின. இருப்பினும் என்னால் வேலையை விட முடியாது. நான் வேகமாக நடந்தேன். என் பின்னால் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய சம்பவம் நடக்கப் போவதை நான் அறியேன். பண்ணை வீட்டை அடைந்ததும் என் மனம் இன்னும் குழம்பியே இருந்தது. தங்கை சொன்ன வார்த்தைகள் எனக்கு ஊசியாய் குத்திக் கொண்டிருந்தன. மாமா மாதிரி இல்லை, இதற்கு என்ன அர்த்தம்? அவள் என்ன சொல்ல முயன்றாள்? இந்த யோசனையோடு பண்ணை வீட்டுக்குள் நுழைந்தேன். அங்கே பண்ணையாரின் இரண்டாவது மனைவி சீதா எப்போதும் போல் புன்னகையுடன் வரவேற்றார். பண்ணையாருக்கு வயது 52. அவருக்கும் முதல் மனைவிக்கும் ஒரு மகள் உண்டு. முதல் மனைவி இறந்ததும் இந்த இளம் வயது சீதாவை திருமணம் செய்து கொண்டார். சீதாவுக்கு வயது 28. நிறைய ஆசைகள், கனவுகள் இருந்தாலும் அவரது வாழ்க்கை அந்த பண்ணை வீட்டிற்குள்ளேயே சுருங்கி போயிருந்தது. நான் அன்று வேலையை ஆரம்பித்ததும் சீதா என்னிடம் வந்தார். ஹரிணி, நீ உண்மையிலேயே கொடுத்து வைத்தவள். நீ அதிர்ஷ்டசாலி என்று சொன்னார். இதை அவர் எப்போதும் சொல்லி வந்தார். ஏன் அப்படி சொல்கிறீங்க என்று நான் கேட்டேன். உனக்கு ஒரு நல்ல கணவன் கிடைத்திருக்கிறான். அவன் உன்னை மிகவும் கவனித்துக் கொள்கிறான் என்றார். சற்று பொறாமையோ வருத்தமோ அவர் குரலில் இருந்தது. பாவம், அவர் இந்த கூண்டில் அடைபட்டு போனதாக உணர்ந்தார். பண்ணையார் அவரிடம் அதிக கவனம் காட்டுவதில்லை. அவர் ஒரு நிழல் போல இருந்தார். அதனால்தான் எனக்கும் முருகனுக்கும் இடையிலான அந்த அன்பை பார்த்து அவர் ஏங்கினார். நான் அவருக்கு ஆறுதல் கூற முடியாது. அதைப் பற்றி நான் எதுவும் சொல்லாமல் வேலையில் கவனித்தேன். மதிய உணவு இடைவேளையில் சீதா என்னிடம் தனிமையில் வந்து பேசினார். ஹரிணி, இந்த வாழ்க்கை எனக்கு மிகவும் கடினமாக இருக்கிறது. என் வீட்டில் இருந்த ஏழ்மையை போக்கத்தான் இந்த 52 வயது முதியவரை திருமணம் செய்து வைத்தார்கள். அவருக்கு நான் ஒரு பொருளாக மட்டுமே. அவர் என்னை கவனிப்பதே இல்லை. நான் இங்கே தனிமையில் வாடுகிறேன். உனக்கும் உன் கணவருக்கும் இடையே இருக்கும் அன்பை பார்க்கும்போது எனக்கு மிகவும் பொறாமையாக இருக்கிறது என்று கண்கலங்கினார். சீதாவின் இந்த வார்த்தைகள் என் மனதை பிசைந்தன. ஒரு பக்கம் நான் பண்ணையாருக்கு வேலை செய்தேன், இன்னொரு பக்கம் அவர் மனைவியின் துயரம். நான் எப்படி இருவருக்கும் நடுவில் நிற்க முடியும்? அம்மா, நீங்கள் பொறுமையாக இருங்கள், காலம் மாறும் என்று சொல்லி ஆறுதல் படுத்த முயன்றேன். ஆனால் சீதா அதை ஏற்கவில்லை. அப்போதுதான் பண்ணையார் அங்கு வந்தார். அவர் வந்ததும் சீதாவின் முகம் பயத்தில் வெளிரியது. அவர் உள்ளே சென்று விட்டார். பண்ணையார் என்னை பார்த்து, ஹரிணி, உன் கணவர் முருகன் என்ன வேலை செய்கிறார் என்று கேட்டார். வெளியூரில் எங்காவது கூலி வேலை செய்கிறார் என்றேன். அவர் அலைந்து திரிந்து வேலை செய்வதை விட இங்கேயே நம் தோட்ட வேலையை பார்த்து கொள்ளட்டும். மாதம் நல்ல சம்பளம் கொடுக்கிறேன். அவருக்கு மது அருந்தும் பழக்கம் உண்டா என்றார். எனக்கு பயமாக இருந்தது. ஆனாலும் இல்லை ஐயா என்று பொய் சொன்னேன். சரி, நாளையிலிருந்து அவனை அனுப்பி வை என்று சொல்லிச் சென்றார். நான் பெரும் நிம்மதி அடைந்தேன். இது எங்கள் வாழ்க்கைக்கு ஒரு திருப்புமுனை. முருகனுக்கு நல்ல வேலை கிடைத்துவிட்டது. இனிமேல் எங்கள் குடும்பம் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் என்று நினைத்தேன். வீட்டுக்கு வந்ததும் முருகனிடம் இதைச் சொன்னேன். பண்ணையார் உங்களை வேலைக்கு சேர்த்து கொண்டார். ஆனால் நான் நீங்கள் குடிப்பதில்லை என்று பொய் சொன்னேன். உங்களுக்கு அந்த பழக்கம் இருந்தால் நம் வேலை போய்விடும். பிள்ளைகளின் எதிர்காலம் கேள்விக்குறியாகும். தயவு செய்து குடிப்பதை நிறுத்துங்கள் என்று கெஞ்சினேன். முருகன் தலையசைத்து சரி என்றார். உனக்காக, பிள்ளைகளுக்காக நான் மாறுகிறேன் என்றார். அவரது வாக்குறுதி எனக்கு மகிழ்ச்சியை தந்தது. மறுநாளிலிருந்து நாங்கள் இருவரும் பண்ணை வீட்டுக்கு வேலைக்குச் செல்ல ஆரம்பித்தோம். நான் வீட்டு வேலைகளை, முருகன் தோட்ட வேலைகளை கவனித்தோம். எங்கள் வாழ்க்கை புதிய பாதையில் நகர்ந்தது. இருந்தாலும் சீதாவின் வருத்தமும் தங்கை அர்ச்சனாவின் மர்மமான பேச்சும் என் மனதை உறுத்திக் கொண்டே இருந்தன. அவை என்னை எச்சரிக்கை கூறுவது போல இருந்தது.
நாங்கள் நிம்மதியாக இருந்த இந்த சில நாட்கள் ஒரு பெரிய புயலுக்கு முன்னோடி போல இருந்தன. பண்ணை வீட்டில் வேலை செய்ய ஆரம்பித்து ஓரிரு வாரங்கள் ஆகியிருந்தன. முருகன் தோட்ட வேலையை மிகவும் கவனமாகச் செய்து வந்தார். பண்ணையாரும் அவரது வேலையில் மகிழ்ச்சி அடைந்து அவரை பாராட்டினார். நானும் வீட்டு வேலைகளை ஒழுங்காக கவனித்தேன். சீதா என்னிடம் சில சமயம் வந்து தன் குறைகளைச் சொல்வார். ஆனால் நான் மிகவும் எச்சரிக்கையாக இருந்தேன். ஏனெனில் பண்ணையாருக்கு எதுவும் தெரிந்தால் என் வேலை போய்விடும். ஒரு நாள் நான் வேலையில் இருந்தபோது பண்ணையார் முருகனிடம் வீட்டுக்கு போய் சாப்பாடு எடுத்து வா என்று சொல்லியிருக்கிறார். முருகன் வீட்டுக்கு வந்து நான் வேலைக்கு போயிருந்ததால் சாப்பாடு இல்லை. ஆனால் பண்ணை வீட்டில்தான் நான் சமைத்து வைத்திருப்பேனே என்று நினைத்து அங்கேயே சாப்பாடு கேட்டுச் சென்றிருக்கிறார். அன்று மதியம் முருகன் பண்ணை வீட்டின் சமையலறை பக்கம் சென்றார். சீதா மட்டும் அங்கு இருந்தார். முருகன், உட்காருங்கள், சாப்பாடு எடுத்து வருகிறேன் என்று சீதா கூறி உள்ளே சென்று உணவு பரிமாறினார். முருகன் சாப்பிட்டுவிட்டு வெளியில் வந்தார். இது ஒரு சாதாரண சம்பவம். ஆனால் அன்று மாலை நான் வீட்டுக்கு வந்ததும் முருகன் சொன்னார், இன்று பண்ணையாரின் மனைவி எனக்கு சாப்பாடு பரிமாறினார். அவர் மிகவும் அன்பாக இருந்தார். ஆனால் எனக்கு ஏதோ மாதிரி தோன்றியது. நான் உடனே கேட்டேன், என்ன தோன்றியது? அவர் என்னை அதிக நேரம் பார்த்து கொண்டிருந்தார். அதுவும் ஒரு வித்தியாசமான பார்வையில் என்றார் முருகன். அவர் சொன்னதிலிருந்து எனக்கு பதட்டம் வந்தது. நான் எச்சரித்தது போல சீதா எங்கள் மீது ஆசை கொண்டிருக்கலாமோ? இல்லை, அவர் ஏதோ சூழ்ச்சி செய்ய நினைக்கிறாரோ? என் மனம் பல கேள்விகளை எழுப்பியது. நான் முருகனிடம், இனிமேல் நீங்கள் பண்ணை வீட்டுக்குள் போகவே கூடாது. உங்கள் வேலை வெளிப்புற தோட்ட வேலை மட்டுமே. உள்ளே நுழைந்தால் சிக்கல் வரும் என்று உறுதியாக கூறினேன். முருகன், எனக்கு புரிகிறது என்று தலையசைத்தார். நீ சொன்னது சரிதான், நான் கவனமாக இருப்பேன் என்று உறுதியளித்தார். இருந்தாலும் அந்த சம்பவம் எனக்கு சந்தேகத்தை அதிகப்படுத்தியது. என்ன நடக்கப் போகிறதோ என்று பயமாக இருந்தது. நாங்கள் பண்ணை வீட்டில் வேலை செய்வது நமக்கு நல்லது. ஆனால் சீதா போன்றவர்களின் பார்வையில் நாம் கண்ணாக இருக்க வேண்டும். சீதாவுக்கு எங்கள் குடும்பம் மீது பொறாமை இருப்பது புரிந்தது. ஆனால் அது ஒரு அபாயகரமான நிலைக்கு போகக்கூடாது. அவரது தனிமையும் மனக்கஷ்டமும் எங்களை பாதிக்கலாம் என்று நினைத்தேன். அன்று இரவு முருகனிடம் நீண்ட நேரம் பேசினேன். நாம் இந்த வேலையை விட்டுவிட்டு வேறு ஏதாவது வேலை பார்க்கலாமா என்று கேட்டேன். ஆனால் முருகன், இந்த வேலை நல்ல சம்பளம் தருகிறது, நாம் எங்கே போவது, நாம் கவனமாக இருந்தால் போதும் என்று சொன்னார். நானும் அவர் சொல்வதை ஏற்றுக்கொண்டேன். இன்னும் சில மாதங்கள்தான், நாம் சேமித்து ஒரு சிறு கடை வைத்துவிடலாம். மறுநாள் காலை நான் வேலைக்குச் சென்றேன். சீதா என் முகத்தை பார்த்ததும் ஒரு குறும்புச் சிரிப்பு சிரித்தார். ஹரிணி, உங்களுக்கு ஒன்று தெரியுமா? உங்கள் கணவர் மிகவும் அழகான மனிதர். அவர் தோட்டத்தில் வேலை செய்யும்போது அவரை பார்க்க வேண்டும் என்று சொன்னார். இதை கேட்டதும் எனக்கு ஆத்திரம் வந்தது. ஆனால் நான் பொறுமையை கைவிடவில்லை. ஆமாம், என் கணவர் மிகவும் நல்லவர் என்று சாதாரணமாகச் சொல்லிவிட்டு வேலையில் கவனம் செலுத்தினேன். இந்த சம்பவம் என் மனதில் ஒரு எரிச்சலை ஏற்படுத்தியது. எங்கள் வாழ்க்கையை பாழாக்க யாராவது சதி செய்கிறார்களா? இந்த பண்ணை வீட்டில் நடப்பது ஒவ்வொரு நாளும் எனக்கு பாடமாக இருந்தது. பல நாட்கள் கழித்து ஒரு நாள் காலையில் நான் எழுந்தபோது உடல் மிகவும் சோர்வாக இருந்தது. காய்ச்சலும் உடல் வலியும் என்னை வாட்டின. என்னால் பண்ணை வீட்டு வேலைக்கு போக முடியாத நிலை. முருகனிடம், நீங்கள் மட்டும் சென்று நான் வராததை சீதா அல்லது மேனேஜரிடம் சொல்லுங்கள் என்றேன். முருகன் கவலையோடு என் நெற்றியில் கை வைத்து பார்த்தார். நீ கவலைப்படாதே, நான் சொல்லிவிடுகிறேன், நீ நன்றாக ஓய்வெடு என்று சொல்லிவிட்டு வேலைக்கு போனார். நான் படுக்கையில் படுத்துக்கொண்டேன். பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்புவதற்கு கூட எனக்கு சிரமமாக இருந்தது. எப்படியோ அவர்களை தயார்படுத்தி அனுப்பி வைத்தேன். மதியம் வரை நான் தூங்கிக் கொண்டிருந்தேன். என் கனவில் எதுவோ நிகழ்வது போல இருந்தது. எழுந்தபோது உடல் சற்று சுகமாக இருந்தது. மாலையில் முருகன் வீட்டுக்கு வந்தார். அவர் முகத்தில் ஒரு பதற்றம். என்ன ஆச்சு என்று கேட்டேன். இன்று பண்ணையார் மனைவி சீதா என்னை அழைத்து, உங்கள் மனைவி உடம்பு சரியில்லை என்று சொன்னீர்களே,
பரவாயில்லையா என்று கேட்டார். நான் சரிதான், இப்போது பரவாயில்லை என்றேன். அப்போது அவர், உங்களுக்கு சாப்பாடு தயார் செய்கிறேன், உள்ளே வாருங்கள் என்று அழைத்தார். நான் மறுத்துவிட்டேன். இனிமேல் நான் பண்ணை வீட்டுக்குள் நுழைய மாட்டேன் என்று சொல்லிவிட்டு வெளியில் வந்துவிட்டேன் என்றார். நான் பெருமூச்சு விட்டேன். நல்லது, நீங்கள் சரியாகச் செய்தீர்கள். இனிமேல் அந்த பெண்மணியிடமிருந்து விலகியே இருங்கள் என்றேன். ஆனால் இந்த சம்பவம் எனக்கு ஒரு புதிய யோசனையை தந்தது. பண்ணை வீட்டில் நடப்பது சரியாக இல்லை. ஒரு நாள் பண்ணையார் திடீரென்று சீதாவை மிரட்டுவதை நான் பார்த்தேன். நீ என் கட்டளைப்படி நடக்க வேண்டும், இல்லையெனில் என்று கத்தினார். சீதா அழுது கொண்டே உள்ளே சென்றார். நான் அதிர்ச்சி அடைந்தேன். பண்ணையார் மிகவும் கடுமையான மனிதர். சீதா எவ்வளவு கஷ்டப்படுகிறார் என்பதை நான் புரிந்து கொண்டேன். ஆனால் என் குடும்பத்தை நான் காப்பாற்ற வேண்டும். சீதாவின் துயரத்திற்கு நான் உதவ முடியாது. இருந்தாலும் எனக்கு ஒரு எண்ணம் வந்தது. இந்த பண்ணை வீட்டில் நாங்கள் நிரந்தரமாக வேலை செய்வது நல்லதல்ல. விரைவில் வேறு வேலை பார்க்க வேண்டும். 2 நாட்கள் கழித்து நான் மீண்டும் வேலைக்குப் போனேன். சீதா என்னை பார்த்ததும், ஹரிணி, நீ சரிதானே என்று அன்பாக கேட்டார். ஆமாம், இப்போது நன்றாக இருக்கிறேன் என்றேன். அவர் என் கையை பிடித்து, உன் கணவன் மிகவும் நல்லவர், உன்னை பற்றி கவலைப்படுகிறார், நீ அதிர்ஷ்டசாலி என்று சொன்னார். ஆனால் அவர் கண்களில் ஒரு ஏக்கம் இருந்தது. அன்று மாலை நான் வீட்டுக்கு வந்து முருகனிடம், நான் இந்த வேலையை விட்டுவிட நினைக்கிறேன். இங்கே நடப்பது எங்களுக்கு நல்லதல்ல என்றேன். முருகன் சற்று யோசித்தார். இப்போதைக்கு வேறு வழியில்லை. நாம் சில மாதங்கள் பொறுத்துக்கொண்டு பிறகு வேறு வேலை பார்க்கலாம் என்றார். நானும் சம்மதித்தேன். ஆனால் அந்த வீட்டின் நிழல் எங்கள் குடும்பத்தை பாதிக்கும் என்று எனக்கு பயமாக இருந்தது. சில நாட்கள் அமைதியாக ஓடின. நான் வீட்டு வேலைகளிலும் முருகன் தோட்ட வேலைகளிலும் ஈடுபட்டிருந்தோம். பண்ணை வீட்டில் சீதா மற்றும் பண்ணையாருக்கு இடையே சில சண்டைகள் நடக்கும். ஆனால் நாங்கள் தலையிடாமல் இருந்தோம். ஒரு நாள் பண்ணையார் முருகனை அழைத்து, இன்று வீட்டுக்கு ஒரு உபசரிப்பு நடக்கிறது, நீ எங்கள் வீட்டுக்குள் வந்து உதவு என்று சொன்னார். முருகன் என்னை பார்த்தார். நான் தலையசைத்து சரி என்றேன். உள்ளே சென்றதும் சீதா அங்கு இருந்தார். உபசரிப்பில் நிறைய பேர் வந்திருந்தனர். நானும் உதவிக்கு இருந்தேன். முருகன் பண்ணையாருக்கு உதவி செய்யும்போது சீதா அவரை ஒருமுறை முறைத்து பார்த்தார். அதை நான் கவனித்தேன். என் மனதில் ஒரு எச்சரிக்கை ஒலித்தது. உபசரிப்பு முடிந்து அனைவரும் சென்றதும் நான் சீதாவிடம், ஏன் இப்படி பார்க்கிறீர்கள் என்று கேட்க நினைத்தேன். ஆனால் அச்சம் என்னை தடுத்தது. நான் முருகனை அழைத்து கொண்டு வீட்டுக்கு வந்தேன். வழியில், இனி நீங்கள் அந்த வீட்டுக்குள் நுழையவே கூடாது என்று உறுதியாக சொன்னேன். முருகன், பண்ணையார் அழைத்தால் என்ன செய்வது என்றார். நீங்கள் வேறு ஏதாவது காரணம் சொல்லி மறுக்கலாம் என்றேன். முருகன் சம்மதித்தார். இந்த நிலையில் என் தங்கை அர்ச்சனா எங்களுக்கு ஒரு ஃபோன் செய்தாள். அக்கா, எப்படி இருக்கீங்க என்று கேட்டாள். நான் நன்றாக இருக்கிறேன் என்றேன். ஆனால் என் குரலில் பதற்றம் இருந்தது. என்ன ஆச்சு என்று கேட்டாள். நான் ஒன்றுமில்லை என்று மறைத்துவிட்டேன். ஆனால் அர்ச்சனா எதையோ உணர்ந்தாள். அக்கா, நான் அங்கு வருகிறேன் என்று கூறி போனை வைத்தாள். 2 நாட்கள் கழித்து அர்ச்சனா என் வீட்டுக்கு வந்தாள். அவளுடன் அவள் கணவர் மணியும் வந்திருந்தார். நான் அவளை பார்த்ததும் மகிழ்ச்சியடைந்தேன். ஆனால் என் மனதில் அந்த பழைய கேள்வி, மாமா மாதிரி இல்லை, அது இன்னும் என் மனதில் இருந்தது. நான் அர்ச்சனாவை ஒரு தனி அறைக்கு அழைத்துச் சென்று, அர்ச்சனா, அன்று நீ சொன்னது என்ன? உண்மையைச் சொல் என்று கேட்டேன். அவள் முதலில் மறுத்தாள். ஒன்றுமில்லை அக்கா என்றாள். ஆனால் நான் விடவில்லை. எனக்கு உண்மை தெரிய வேண்டும். நான் உன் அக்கா என்று கெஞ்சினேன். அப்போது அவள், அக்கா, மாமா நேற்று என்னிடம் வந்து, நீ என்னை விரும்புகிறாயா என்று கேட்டார். நான் அதிர்ச்சியடைந்தேன். அதுதான் நான் சொன்னேன் என்றாள். அவள் சொன்னதைக் கேட்டு நான் அதிர்ந்து போனேன். எனக்கு நம்பிக்கை வரவில்லை. முருகன் அப்படிச் செய்வானா? நான் உடனடியாக முருகனிடம் சென்று கேட்டேன். அவர் ஆத்திரத்துடன், நான் அப்படி கேட்கவே இல்லை, இது அவள் பொய் என்று கத்தினார். அர்ச்சனாவும் மணியும் எங்கள் சண்டையை பார்த்தனர். மணி, நான் என்னை விட்டு வெளியே போகிறேன் என்று கூறிச் சென்றுவிட்டார். அர்ச்சனா அழ ஆரம்பித்தாள். எங்கள் வீடு புயலில் சிக்கியது. முருகன் பொய் சொன்னாரா அல்லது அர்ச்சனா பொய் சொன்னாளா
எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. என் மனம் குழம்பியது. நான் முருகனை நம்ப வேண்டுமா அல்லது என் தங்கையை நம்ப வேண்டுமா? இது ஒரு முடிவு இல்லாத சுழல். அர்ச்சனாவின் வார்த்தைகளும் முருகனின் மறுப்பும் என்னை உள்ளுக்குள் கொந்தளிக்க வைத்தன. நான் யாரை நம்புவது? மணி அர்ச்சனாவை விட்டுச் சென்று விட்டார். அர்ச்சனா வீட்டில் தனிமையாக அழுது கொண்டிருந்தாள். முருகன் மற்றொரு அறையில் கோபத்துடன் இருந்தார். நான் இருவருக்கும் மத்தியில் நின்று ஒரு முடிவு எடுக்க வேண்டியிருந்தது. நான் முருகனை அழைத்து, நீங்கள் உண்மையைச் சொல்லுங்கள். உங்கள் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் நான் உண்மை அறிய வேண்டும் என்றேன். முருகன், நான் உனக்காக உயிரையும் கொடுப்பேன். நீதான் என் உலகம். அவள் சொல்வது பொய் என்று உறுதியாக கூறினார். அவரது கண்களில் நான் நேர்மையைக் கண்டேன். நான் முருகனை நம்ப முடிவு செய்தேன். பிறகு நான் அர்ச்சனாவிடம் சென்று, அர்ச்சனா, உனக்கு என்ன தேவை? நீ ஏன் இப்படிச் சொன்னாய் என்று கேட்டேன். அவள் அழுது கொண்டே, அக்கா, எனக்கு உங்கள் மீது பொறாமை. உங்களுக்கு ஒரு நல்ல கணவன் இருக்கிறான். எனக்கு மணி மட்டும் இல்லை. நான் பொய் சொன்னேன். மன்னித்துவிடு என்று ஒப்புக்கொண்டாள். நான் அதிர்ச்சியடைந்தேன். நீ ஏன் இவ்வளவு தூரம் செய்தாய்? என் வாழ்க்கையையே பாழாக்க நினைத்தாயா என்று கோபத்துடன் கேட்டேன். எனக்கு மன்னிப்பு வேண்டும். நான் என் கணவரிடம் மன்னிப்பு கேட்கப் போகிறேன். தயவு செய்து என்று கெஞ்சினாள். நான் அவளை மன்னிக்க முடிவு செய்தேன். நாங்கள் அரவணைத்துக் கொண்டோம். மணியை அழைத்து உண்மையைச் சொன்னேன். மணி திரும்பி வந்தான். அர்ச்சனா அவனிடம் மன்னிப்பு கேட்டாள். எல்லாம் சமாதானமானது. சீதாவின் விஷயமும் பண்ணை வீட்டு வேலையும் இன்னும் நடந்து கொண்டிருந்தது. நாங்கள் பண்ணை வீட்டில் வேலையை தொடர்ந்தோம். ஆனால் ஒரு நாள் பண்ணையாரிடம் நான் சென்று, ஐயா, எனக்கும் என் கணவருக்கும் இந்த வேலை போதாது. எங்கள் பிள்ளைகளின் படிப்புக்கு நிறைய செலவாகிறது. கொஞ்சம் சம்பளம் அதிகரிக்க முடியுமா என்று கேட்டேன். பண்ணையார் சிரித்து, உனக்கு தைரியம் இருக்கிறது. சரி, நான் அதிகரிக்கிறேன் என்றார். நானும் முருகனும் மகிழ்ச்சியடைந்தோம். சீதாவும் சமாதானமானார். அவருக்கு நான் பண்ணையாரிடம் சம்பள உயர்வு கேட்டதை பார்த்து அவருக்கு என்ன மீது மதிப்பு ஏற்பட்டது. இந்த கதையிலிருந்து நான் கற்றுக்கொண்டது, என் குடும்பத்தை நானே காப்பாற்ற வேண்டும். கணவர், தங்கை, பண்ணை வீட்டு உறவுகள் அனைத்தும் ஒரு சுழற்சி. நான் தைரியமாக இருந்தேன். முருகனின் அன்பை நம்பினேன். என் தங்கையின் தவறை மன்னித்தேன். நாங்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக வாழ ஆரம்பித்தோம். எங்கள் குடும்பம் மீண்டும் ஒற்றுமையானது. பிள்ளைகளுக்காக நான் தொடர்ந்து உழைத்தேன். இந்த அனுபவங்கள் என்னை மேலும் பலப்படுத்தின. என் வாழ்க்கை ஒரு பாடம். அன்பு, நம்பிக்கை, மன்னிப்பு, இவைதான் உண்மையான செல்வங்கள். நாங்கள் மீண்டும் புதிதாக வாழத் தொடங்கினோம்.